ஹலோ, வெல்கம் டு பாப்பிஸ் வெஜிடேரியன் கிச்சன். நான் உங்கள் பத்மினி. இன்னைக்கு வந்து இந்த சம்மரில் வந்து கிச்சனுக்குள்ளே போகிறதுனா டெய்லி கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் டெய்லி நான் இன்னைக்கு பண்ணுற மாதிரி பொருளை ஒண்டி பண்ணி சாப்பிட முடியாது. ஏதோ ஒரு நாள் நடுவில் இந்த மாதிரி இன்னைக்கு நான் வந்து ஒரு ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு சாலட், சிம்பிளான சாலட், எந்த ஒரு நிறைய பொருள்கள் நிறைய வெஜிடபிள்ஸ் எதுவுமே நான் இன்னைக்கு எடுத்துக்கல. வெறுமே ஸ்வீட் கார்னையும் தயிரையும் வச்சு ஒரு சிம்பிளான ஒரு சாலட் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் என்னங்கிறத பார்த்தா இந்த சம்மரில் ரொம்ப நன்னாவும் சாப்பிடலாம், கிச்சனில் போய் ரொம்ப நிற்கிற வேலையும் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் இன்னைக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்துருக்கேங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி வேக வச்ச ஸ்வீட் கார்ன் ஒரு கார்ன் நான் வாங்கினேன். ஒரு கார்ன் ஃபுல்லாகவே நான் வந்து இன்னைக்கு இதை குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். அது பாருங்க, அது நல்லா அப்படியே குக் ஆகிடுது. அழகாக குக் பண்ணி எடுத்து வச்சுன்னா சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் இது. அதுக்கப்புறம் இதில் மெயினாக சேர்க்க வேண்டியது 2லேருந்து 3 ஸ்பூன் கெட்டியான தயிர், ரொம்ப தண்ணியெல்லாம் விட்டுக்காம நல்ல கெட்டியாக இருக்கக்கூடிய தயிர். அதுக்கப்புறம் ஒரு 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 1/2 ஸ்பூன் சுகர் சால்ட்டெல்லாம் நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, இது ஒரு பிஞ்ச் அது ஒரு பிஞ்ச் போட்டாலே போதும். அதுக்கு நீங்கள் எடுத்துருக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சர்க்கரையினுடைய அளவை குறைச்சிக்கலாம், இல்லை அது கூட்டிக்கலாம், எது வேணால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து சுகர், சால்ட்டு, ஜீரா பவுடர் கொஞ்சம், சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம், அதுக்கப்புறம் சாட் மசாலா கொஞ்சம், ஒரு சிட்டிகை, இதுவும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு தான், அவ்வளோதான். அப்புறம் கொத்தமல்லி மேலே, இதுதான் இதுக்கு வேண்டிய பொருள். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் நீங்கள் தயிர் சேர்த்தோடனே அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை, அதனால நான் வந்து இப்போ வெறும் தயிர் சேர்த்து இதெல்லாம் சேர்க்க போறேன், அவ்வளோதான். சேர்த்து ஒரு ஸ்வீட் கார்ன் சாலட் ரெடி பண்ண போறோம். இப்போ அது எப்படி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் எடுத்துட்டு ஒரு ஸ்வீட் கார்னை குக் பண்ணினதை இதில் சேர்க்கிறேன். பெரிய வேலை கிடையாது, பட் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லாவும் இருக்கும். ஸோ அதை சேர்த்துட்டேன். இதுக்கு அடுத்தது தயிர் ஒரு 3 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். 3லேருந்து 4 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தயிர் சேர்த்து தயிர் சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சமே நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து வச்சுருந்தேன். அது எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேன். இப்போ இதில் தேவைப்பட்டது, அதனால இதில் நான் சேர்த்துட்டேன். நான் ஒரு தடவை யூஎஸ் போயிருந்தேன். அப்போ சாலட்னு போட்டு என்னோட இது வெள்ளையாக இருக்கேன்னு கேட்டேன். என் சன் சொன்னார், வெள்ளை இது தயிர் போடுவாங்க அதில். அதான் சாலட் வந்து பல விதமாக தயிர் நீ சொன்ன என்னன்னு சொன்னேன். எது வேறு எதுவும் சொன்னீங்க? ஃப்ரெஷ் க்ரீம். ஃப்ரெஷ் க்ரீம் ரெண்டும் போட்டிருப்பாங்கன்னு சொன்னாங்க. இருந்தால் நல்லா, அதான் ஒயிட்டாக இருந்துச்சு. ஆமாம், இன்னைக்கு எங்கிட்ட இல்லை, அவ்வளோதான். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சிட்டிகை பாருங்க, சால்ட்டும் சுகரும் ஒரு ப்ராடக்ட்டுக்கு தேவை, அது ஒரு சிட்டிகை சேர்க்குறேன் இதில். அதுக்கு அடுத்தது சர்க்கரை ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன், சுகர். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரக பவுடர். இதெல்லாமே நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணி, நான் இன்னைக்கு வந்து இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் நான் சேர்க்குறேன். இதில் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் சாட் மசாலா, அவ்வளோதான். சாட் மசாலா இல்லாத எங்கேயுமே நடக்காது. ஆமாம், கொஞ்சோண்டு இது ஒரு வாசனைக்கு இதுதான் சாட் மசாலா தான் வருது. ஆமாம், அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்வீட் கார்ன் சாலடுக்கு நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ப்ராசஸ் ரெடி, எல்லாமே ரெடி. இல்லை, தயிர் மட்டும் நீங்கள் இது இன்னும் கொஞ்சம் ஊறினாக்க இன்னும் கொஞ்சம் தயிர் போட்டுக்கலாம். 5 மினிட்ஸில் உடனே சாப்பிட்லாம். நீங்கள் வேணும்னா உங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்க்க போகிறேன் இதுக்கு. தயிரோடைய அளவு நம்ம சாப்பிட்ற இந்த சம்மருக்கு வந்து தயிரோடைய அளவு கூட இருக்கிறதுனால எந்த தப்பும் இல்லை. அதனால நான் இன்னும் கொஞ்சம் அதுக்கு தயிரும் சேர்த்துட்டேன், அவ்வளோதான். அப்புறம் அந்த இப்போ ஒரு பச்சை கொத்தமல்லி கொரியாண்டர் வச்சு அது லாஸ்ட்டில் நான் சேர்க்குறேன். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸு, அதான் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி. ஸோ இட் இஸ் ரெடி நவ். குட்.
பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை ரொம்ப நம்ம பாருங்களேன், இதில் போட்டிருக்கிற பொருள்லாம் ஒன்றும் பெரிய இந்த மாதிரி பொருள்களோ வறுத்து பொரிச்சு அட்ராக்டிவாக இருக்கு. செய்யாமல் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இப்படி ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான, ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஹெல்த்தியான, ஏன்னா கார்னை நம்ம வந்து குக் பண்ணி சாப்பிட்றோம், அதை அடுப்பில் மைக்ரோவன்லேயே வச்சு சுட்டு சாப்பிட்றோம், எப்படி வேணாலும் நம்ம கார்னை சாப்பிட்றோம். அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு இந்த கார்னை வச்சு ஒரு சாலட் மாதிரி சிம்பிளான ஒரு முறையில் நான் பண்ணியிருக்கேன். இந்த அருமையான ஒரு கார்ன் சாலட், தயிர் சேர்த்து இதை பண்ணுங்க. சாலட்னா இதில் நீங்கள் வேறு எதெல்லாமே கூட சேர்த்துக்கலாம். வெள்ளரிக்காய் சேர்த்துக்கலாம், தக்காளி சேர்த்துக்கலாம், கார்னோட அப்படியே சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் வெறும் தயிரை வச்சு, ஒரு கார்னு தயிரை வச்சு அதுக்கு வேண்டிய மசாலாக்கள் கொஞ்சம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ஸ்வீட் கார்ன், குக் பண்ணின ஸ்வீட் கார்ன் சாலட் பண்ணியிருக்கேன். இந்த அருமையான ஒரு சிம்பிளான ஒரு சாலடை நீங்கள் பண்ணி பார்த்துட்டு இந்த சம்மரில் ரொம்ப நாளாக என்ஜாய் பண்ணலாம். இப்போ பண்ணிட்டோமா, இப்படியே உட்காந்து சாப்பிட்டா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். எனக்கு போகாது, எனக்கு போறாதுன்ற. உங்களுக்கு போறாதா? ஓகே. அத வந்து ஒரு காமெடியா ஒரு இந்த டாக்டர் ஒருத்தர் சொன்னாரு, சொல்லும் பொழுது ஒரு வாழைப்பழம், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆப்பிள், இன்னொரு ஒரு ஐட்டம் ஏதோ ஒன்று சொன்னார். மூணுத்தையும் நல்லா பண்ணிட்டு அதை ஒரு மிக்சட் இது பண்ணி மிக்சியில அரைச்சிட்டு அதை வச்சுட்டு ஒரு கிளாஸ் நிறைய வச்சிருந்தாடா. வச்சிருந்து அதை சாப்பிடும் போது, இது சாப்பாட்டுக்கு முன்னாடியா பின்னாடியா அப்படின்னு கேட்டானா. இதுதான் சாப்பாடே இன்னைக்கு உங்களுக்கு தான். ஏன்னா அவ்வளோ ஒரு இந்த வாழைப்பழமோ ஆப்பிளோ மாம்பழமோ இதெல்லாம் வச்சுட்டு ஒரு பெரிய கிளாஸ் நிறைய வச்சுட்டு அதை அரைச்சி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன இது முன்னாடியா பின்னாடியானா அதுவே ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ அது மாதிரி சில விஷயங்களை நம்ம இது போறோம் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டா நான் வந்து நிச்சயமா அது போல டாக்டர்கிட்ட போக மாட்டேன் கன்சல்டேஷனு. சரி, உங்களால அதை மேனேஜ் பண்ணிக்க முடியறதுன்னா எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. ஓகே. ஏன்னா ஸ்வீட் கார்ன் சாலட்ல ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் எல்லாம் நம்ம கிட்ட. அதுவும் இந்த காலத்து பசங்க எதுக்கு எடுத்தாலும் இந்த கார்ன் நிறைய பேர் விரும்புறாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க. ஸோ அதனால அதை நான் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி தனித்தனியா எடுத்துட்டு அதுல இருந்து குக் பண்ணி தயிர் சேர்த்து ஒரு அருமையான ஸ்வீட் கார்ன் சாலட் பண்ணிருக்கேன். நீ பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து இவ்வளவு சிம்பிளான ஒரு விஷயத்த கட்டாயமா நீங்க பண்ணி பாருங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு பெரிய கஷ்டமும் கிடையாது. அதனால இந்த அருமையான ஒரு சாலட் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எப்படி இருந்தது அப்படிங்கிற லைக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணுங்க. இது மாதிரி அடுத்த ஒரு டிஷ் இதே மாதிரி ஒரு அடுப்பு இல்லாமல் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது, ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணேன். தேங்க்யூ.